தந்தி டிவி பாட்காஸ்ட் பவர்ட் பை இந்தியாஸ் நம்பர் 1 கோல்ட் பையிங் கம்பெனி அட்டிகா கோல்ட் கம்பெனி. மே 23 கேரளாவின் விழிஞ்சம் துறைமுகத்திலிருந்து வழக்கம் போல தனது பயணத்தை தொடங்குச்சு MSC எல்சா 3 அப்படிங்கிற சரக்கு கப்பல். லைபீரிய நாட்டு கொடியோட ரஷ்யா, ஜார்ஜியா, உக்ரைன்னு பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 24 பேர் கொண்ட குழுவுடன் கொச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. மறுநாள் மே 24 கொச்சியிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் கப்பல் வந்தபோது திடீர்னு விபத்துக்குள்ளாச்சு. உடனடியாக இந்திய கப்பற்படை மீட்பு பணியில் ஈடுபட்டது. INS சத்புரா, INS சுஜாதான்னு 2 கப்பல்கள் அனுப்பப்பட்டு கப்பலில் இருந்த 24 பணியாளர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டாங்க. மொத்தம் 184 மீட்டர் கொண்ட MSC எல்சா 3 கப்பலில் அபாயகரமான ரசாயன பொருட்கள் உட்பட 640 கண்டெய்னர்கள் இருந்தது. இதில் 13 ஆபத்தான சரக்கு கண்டெய்னர்களும் 12 கால்சியம் கார்பைடு கண்டெய்னர்களும் அடக்கம். சுமார் 84 மெட்ரிக் டன் டீசல், 367 மெட்ரிக் டன் உலை எண்ணெயும் இருந்ததா கடலோர காவல்படை அறிவிச்சது. ஆலப்புழா, கொல்லம், எர்ணாகுளம் மாவட்டங்களில் எண்ணெய் கசிவால் மீன்பிடி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டதனால இழப்பீடு வழங்கணும்னு மீனவர் சங்கங்கள் கோரிக்கை விடுத்தது. கேரள அரசு இந்த விவகாரத்தை மாநில பேரிடராக அறிவிச்சது. மீனவர் குடும்பங்களுக்கு நிவாரணமாக 1000 ரூபாயும் 6 கிலோ அரிசியும் வழங்கப்பட்டது. கப்பல் விபத்தை தொடர்ந்து மே 29 நடந்த கூட்டத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனும் மத்திய கப்பல் போக்குவரத்து இயக்குனர் ஜெனரலும் MSC கப்பல் நிறுவனம் மேலே குற்றவியல் நடவடிக்கை எடுக்க கோரி புகார் எதுவும் கொடுக்க வேண்டாம்னோ, அதுக்கு பதிலாக இழப்பீட்டை கேட்டு பெறுவதற்கான ஆதாரங்களை சேகரிக்கிறதுல கவனம் செலுத்தலாம்னு முடிவு செய்யப்பட்டது. இருந்தாலும் கேரள அரசோட இந்த முடிவு ஊடகங்களில் வெளியான பிறகு ஆளும் பினராயி விஜயன் தலைமையிலான அரசை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் செஞ்சது. வேற வழி இல்லாமல் கடைசியில் அரசியல் கட்சிகள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் தொடர் அழுத்தம் காரணமாக 2 வாரங்கள் கழித்து ஜூன் 11 சம்பந்தப்பட்ட கப்பல் நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. முதல் தகவல் அறிக்கையில் BNS சட்டப்பிரிவுகள் 282 கப்பலை அவசரமாக வழிநடத்துதல், 285 கடற்பயணத்தில் ஆபத்தை விளைவித்தல், 286 வேதிப்பொருட்களை அலட்சியமாக கையாளுதல், 287 வெடிபொருட்களை அலட்சியமாக கையாளுதல், 288 உள்ளிட்ட பல பிரிவுகள் சேர்க்கப்பட்டது. ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்ட MSC கப்பல் நிறுவனம் 1970 செயல்பட்டு வரக்கூடிய ஒரு பன்னாட்டு கப்பல் நிறுவனம். 155 நாடுகளில் 900க்கும் மேற்பட்ட கப்பல்களையும் 7 விமானங்களையும் இயக்கிக்கிட்டு இருக்கு. இந்தியாவிலையும் MSC ஒரு முன்னணி கப்பல் நிறுவனமாக இருக்கிறதோடு மட்டுமல்லாமல் அதானி குழுமத்தின் கூட்டாளியாக இருப்பதும் தெரிய வந்தது. இதன் காரணமாகத்தான் விபத்து சம்பவத்தில் அரசு நடவடிக்கை எடுக்கலன்னு அரசியல் கட்சிகள் கேரள அரசை கடுமையாக விமர்சனம் செஞ்சுது. கப்பல் விபத்தோட தாக்கத்தை மதிப்பீடு செய்கிறதுக்கும் மாசுபாடுகளை அகற்றுவதற்கும் MSC நிறுவனமுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் கேரள அரசு பல உயர்மட்ட குழுக்கள் அமைச்சது. அதன் பிறகு நீதிமன்றத்திலையும் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு விசாரணையில் இந்தியாவின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்தில் விபத்து நடந்திருப்பதனால வணிக கப்பல் சட்டத்தின் கீழ் மத்திய அரசு தான் பொறுப்பேற்கணும்னு மாநில அரசு வாதங்களை முன்வச்சது. கப்பலை கைது செய்ய அனுமதிக்கும் அட்மிரால்டி சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொன்ன நீதிமன்றம் மாவட்ட ஆட்சியரே இந்த சட்டத்தின் கீழ் விதிகளை பயன்படுத்தலாம்னு சுட்டி காட்டுச்சு. இதன் தொடர்ச்சியாக கப்பல் விபத்தால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்புக்காகவும் மீட்பு பணிகளுக்காகவும் அரசு செலவிட்ட தொகையை கப்பல் நிறுவனம் கிட்டேருந்து வசூலிக்கணும்னு, மக்களோட வரிப்பணத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு கேரள உயர்நீதிமன்றம் காட்டமாக கருத்து தெரிவித்தது. விபத்துகளால் ஏற்படும் சுற்றுச்சூழல் சேதத்தை விசாரிக்க வேண்டியதோட அவசியத்தையும் நீதிமன்றம் அழுத்தம் திருத்தமாக எடுத்து சொல்லிச்சு. மத்திய மாநில அரசுகளை கேரள உயர்நீதிமன்றம் கடுமையாக கண்டிச்சுது. இது போன்ற விபத்துகள் நடக்கும்போது நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் அதுவே ஒரு பழக்கமாக மாறிடும்னு குறிப்பிட்ட நீதிமன்றம் அரசுகள் போதிய நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கு முன்னே இப்போ இருக்கக்கூடிய சட்டங்களையும் சர்வதேச ஒப்பந்தங்களையும் ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வரணும்னு உத்தரவிட்டது. இதன் தொடர்ச்சியாக நடந்த வழக்கு விசாரணையில் MSC ஷிப்பிங் கம்பெனிக்கு சொந்தமான MSC அகிடேட்டா 2 சரக்கு கப்பலை நிபந்தனையுடன் கைது செய்ய உத்தரவிடப்பட்டது. இதையடுத்து விழிஞ்சம் துறைமுகத்தில் அந்த கப்பல் தடுத்து வைக்கப்பட்டிருக்கு. MSC எல்சா 3 கப்பல் ஏற்படுத்திய சுற்றுச்சூழல் சேதத்துக்கு கப்பல் நிறுவனம் 9531 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கணும்னு மாநில அரசு நீதிமன்றத்தில் வாதங்களை முன்வச்சது. இதில் சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு 8626 கோடி, மறுசீரமைப்பு பணிகளுக்கு 378 கோடி, மீனவர்களின் பொருளாதார இழப்புகளுக்கு 526 கோடின்னு இழப்பீடு மதிப்பிடப்பட்டது. பொதுவாக இந்த மாதிரி வழக்குகளில் சம்பந்தப்பட்ட கப்பல் நிறுவனம் இழப்பீடு வழங்க மறுத்துச்சுன்னா அதன் உரிமையாளர்களை பேச்சுவார்த்தைக்கு வரவழைக்கத்தான் அந்த நிறுவனத்துக்கு சொந்தமான இன்னொரு கப்பல் கைப்பற்றப்படுது. இந்த நடைமுறை தான் இதிலையும் பின்பற்றப்பட்டிருக்கு. இந்தியாவில் ஒரு கப்பல் கைது செய்யப்படுவது அல்லது தடுத்து வைக்கப்படுவது இது முதல் முறை கிடையாது.
ரொம்பவே அரிதானது தான் அப்படின்னாலும் கடந்த காலங்கள்லேயும் நடந்திருக்கு, உதாரணங்கள் இருக்குது. 2020 பஹாமாஸ் கொடியுடன் இருந்த ஒரு கப்பல் மும்பையில் துறைமுகத்துக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகைக்காக கைது செய்யப்பட்டது. 2021 எண்ணெய் கசிவில் ஏற்பட்ட சேதங்களுக்காக இன்னொரு கப்பல் சென்னையில் தடுத்து வைக்கப்பட்டது. கப்பல்களை கைது செய்தல் அல்லது தடுத்து வைத்தல் இந்தியாவின் கடல்சார் சட்டங்களால் செயல்படுத்தப்படுது. அட்மிரால்டி சட்டம் 2017 இழப்பீடுகளை பெறுவதற்கு சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல்களை தடுத்து வைக்க உத்தரவிட நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் அளிக்குது. வணிக கப்பல் சட்டம் 1958, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 இந்திய அதிகாரிகளுக்கு அதன் கடற்கரையிலிருந்து 12 கடல் மைல், அதாவது தோராயமாக 22 கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடிய எல்லையில் கடல் நீரில் மாசுபடுத்துபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க அதிகாரம் கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட தேசிய பசுமை தீர்ப்பாயமும் சுற்றுச்சூழல் சேதங்களுக்கு இழப்பீடு கேட்கும் வழக்குகளை விசாரிக்க முடியும் அதிகாரம் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த வழக்கில் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா, கேரள அரசு கேட்ட இழப்பீட்டுத் தொகையை தங்களால் கொடுக்க முடியாதுன்னும் கப்பலை விடுவிக்கணும்னு நீதிமன்றத்தில் எம்எஸ்சி கப்பல் நிறுவனம் தெரிவித்தது. அரசு கேட்ட தொகையை வழங்க முடியாதுன்னா கப்பல் நிறுவனம் எவ்வளவு ரூபாய் கொடுக்க தயாராக இருக்குன்னு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. கைது செய்யப்பட்ட கப்பலை விடுவிக்கணுங்கிற கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதி, இழப்பீடு செலுத்தப்படும் வரையோ அல்லது ஜாமீன் வழங்கப்படும் வரையோ கப்பல் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதை தொடரவும் அதிரடியாக உத்தரவிட்டார். தந்தி டிவி பாட்காஸ்ட் பவர்ட் பை இந்தியாஸ் நம்பர் 1 கோல்ட் பையிங் கம்பெனி, அட்டிகா கோல்ட் கம்பெனி. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.